ஞானத்தின் ஞான அதிபதியே, அருளாளரே, உம்மை போற்றி போற்றி. தமிழே, உயிரே, தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இந்த தமிழச்சியின் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு எம் அவை சான்றோர் யாவரையும் வணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் எம் இணை உறவு நட்புகளையும் வரவேற்று இன்ப தமிழை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை எடுத்து கூற வந்துள்ளேன். இயல் தமிழில் எண்ணமாய், இசை தமிழில் உள்ள மகிழ்வாய், நாடக தமிழில் உணர்வாய், உயிர் மூச்சாய், வாழ்வாய் வளரும் வளர் தமிழே. ஆதி மனிதனின் அடிப்படை நோக்கம் தங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதே. உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம் என தங்கள் வாழ்வியலை உருவாக்கிய மனிதர்கள் எண்ணங்களை எடுத்துரைக்க, மன ஓட்டங்களை உருவமாக்க உருவாக்கிய கருவியே மொழி. கால வெள்ளத்தில் பல ஆழி சீற்றங்களில் வாழ்விடமே மூழ்கி செல்ல நம் முன்னோர்களின் வாழ்க்கை சாட்சியாக ஆழி சீற்றங்களில் மூழ்கா சுனாமியாய் அக்காலம் முதல் இக்காலம் வரை பலரின் வீரத்தால் வேரூன்றி இன்றும் நமக்கு கனி தரும் மரமாய் திகழ்கிறது நம் செம்மொழியாகிய தமிழ்மொழி. நம் வார்த்தைகளை செம்மையாக்கும் செம்மொழியாய், தன்னை கற்றோரின் என் உணர்ச்சியை வண்ணமயமாக்கும் தூரிகையாய், தன்னை ஏற்றோரின் எண்ணங்களை ஒளிமயமாக்கும் பிரியாய் என நம் தாய் தமிழின் கடமைகளோ ஏராளம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்பதன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற சச்சிதானந்தனின் கூற்று தமிழ் மொழி அல்ல, நம் வாழ்வோடு கலந்த உணர்வே இது. இங்கு மொழிக்கு முதலில் இலக்கணம் தந்த தொல்காப்பியர் மட்டுமல்ல, நம் வாழ்வியலுக்கே இலக்கியம் வகுத்த திருக்குறளும் உண்டு. இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் தினசரி வாழ்வை ஆரம்பிக்கும் 7 சீர் மந்திரச்சொல் நம் வள்ளுவரின் திருக்குறளே. இவ்வாறு உலக பொதுமறை மட்டுமன்றி உலக சமத்துவத்திற்கே புகழாரமாய் அமைந்த கூற்றாக கரியன் பூங்குன்றனின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்று ஐக்கிய நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறைந்து கொண்டிருக்கிறார் என தன் கல்லறையில் எழுதுமாறு கூறியவர் அந்நிய நாட்டைச் சேர்ந்த ஜியு போப். இவ்வாறு அந்நியர்கள் வரை பற்றோடு நேசித்த நம் தாய் தமிழின் தற்போதைய நிலை, தொலைபேசியின் பரிணாம வளர்ச்சியில் குறுஞ்செய்தி பகிரும் இக்காலத்தில் மாற்றத்திற்கு ஏற்றவாறு மொழியின் வளர்ச்சி அமைய வேண்டும். காலங்கள் கடந்த போதும் அழியா தீபமாய் நம் தாய் தமிழ் மொழி திகழ காரணம் மாற்றத்திற்கு ஏற்றவாறு தன்னை மெருகேற்றி புதுப்பித்துக் கொண்ட தன்மையே. ஆகவே அழியாத தீபமான தமிழ் மொழி மேல் வீசும் புயலில் நம் கைகளால் பாதுகாக்காமல் அப்புயலிலும் பிரகாசிக்கும் சூரியனாய் அதை மெருகேற்றுவோம். நம் தமிழ் பாட வேளைகளிலும் தமிழை மட்டுமே பேச முயற்சிப்போம். நம் தாய்மொழியை மெருகேற்றி காலம் கடந்த அற்புதமாய் மாற்றுவோம். நம் வாழ்வியலின் சாட்சியாகவும் நம் எதிர்கால சந்ததிகளுக்கும் தங்கள் எண்ணங்களை எடுத்துரைக்கும் ஓவியராகவும் அமைய நம் தாய் தமிழ் மொழியை பண்படுத்துவோம், பயிற்றுவிப்போம். வாழ்க தமிழ், வளர்க நம் தாய்மொழி. நன்றி. உரை வீச்சு செய்த மாணவிக்கு நன்றி.